Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல first chapter matrix and determinantல transition probability matrix exercise 1.3 பார்க்க போறோம். 1.3ல question number 1 2 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம question number 1 பார்க்கலாம். Exercise 1.3ல question number 1. The subscription department of a magazine send out a letter to a large mailing list inviting subscription for the magazine. அதாவது ஒரு மேகசின் நியூஸ் பேப்பர் எல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேகசின்லேருந்து எங்கள் மேகசினை வாங்கிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்புகிறாங்களா நிறையா பேருக்கு. ஓகேவா? Some of the people receiving this letter already subscribe to the magazine while others do not. இப்போ இந்த மாதிரி மெயில் அனுப்புகிறப்ப அதில் நிறையா பேர் ஏற்கனவே இந்த நியூஸ் பேப்பரை வாங்கியிருப்பாங்க, subscribe to the magazine. சில பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க, while others do not. From this list, 45% of those who subscribe will subscribe again. இப்போ இதில் ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், subscribe, do not subscribe. அப்போ எஸ் என்எஸ் நம்ம டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் என்னென்ன ஆல்ஃபபெட் போட்டுக்க போகிறோம்? எஸ் என்எஸ் எஸ் என்எஸ். எஸ்னா சப்ஸ்கிரைபு, என்எஸ்னா நாட் சப்ஸ்கிரைப் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த லைனை நல்லா படிங்களேன். 45% of those who subscribe. அப்போ நீங்கள் என்ன லைனை ஃபில் பண்ண போகிறீங்க? சப்ஸ்கிரைப், எஸ்ஸோட லைனை ஃபில் பண்ண போகிறீங்க. அந்த எஸ்ஸோட லைனில் 45%, அதாவது 0.45ன்னு போடணும். அதை எதுக்கு நேராக போடணும்? வில் சப்ஸ்கிரைப், எஸ்ஸுக்கு நேராக போடணும். பாருங்கள், எஸ்ஸோட லைனில் எஸ்ஸுக்கு நேராக 0.45. இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? while 30% of those who do not subscribe அப்படின்னா நாட் சப்ஸ்கிரைபோட லைனில் நான் 0.30 ஃபில் பண்ண போகிறேன். எதுக்கு நேராக பண்ணணும்? வில் சப்ஸ்கிரைப். அப்போ என்எஸோட லைனில் எஸ்ஸுக்கு நேராக 0.30 போடணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு தெரியாது. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1 மைனஸ் 0.45 போட்டிங்கன்னா 0.55 வரும். 1 மைனஸ் 0.30 போட்டால் 0.70 வரும். ஓகேவா? இப்போ on the last letter, it was found that 40% of those receiving to order the subscription, what percent of those receiving the current letter can be expected to order and subscription? அதாவது இப்போ இவங்க அமிச்சதில் ஏற்கனவே 40% என்ன ஆயிடுச்சா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எஸ்என்எஸ் நம்மளோட டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி எஸ்என்எஸ். இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க? கொஸ்டினில் 40% எனக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த எஸ்ஸுக்கு நேராக என்ன போட்டுப்பேன்? 40%. அப்போ கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும்? 60. இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணி போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இது ரெண்டும். அப்புறமா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் இது ரெண்டும். அப்போ 0.40 இன்ட்டு 0.45 ப்ளஸ் 0.60 இன்ட்டு 0.30. கொஞ்சம் கேப் விட்டுட்டு 0.40 இன்ட்டு 0.55 ப்ளஸ் 0.60 இன்ட்டு 0.70. அப்போ உங்களோட ஆன்சர்ஸ் என்ன வரும்? 0.18, 0.36, 0.64. அப்போ இதை எழுதுகிறப்ப எப்படி போடணும்? 36% of the people will subscribe, 64% of the people do not subscribe. நம்மளோட கொஸ்டினில் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் 36% people to subscribe. இப்போ செகண்ட் கொஸ்டின். A new transit system has just gone into operation in Chennai. ஒரு நியூ transit system வரப்போகுது சென்னையில். Of those who use transit system this year, 30% will switch over to metro train next year and 70% will continue to use transit system. Of who use metro train this year, 30% will switch over to transit system. Suppose the population of Chennai city remains constant and 60% of commuters use transit system and 40% of commuters use metro train this year. Oh, such a long question, right? இதில் என்னென்ன மெயின் கீவேர்ட் நம்ம பார்த்தோம்? டிரான்சிட் சிஸ்டம், மெட்ரோ ட்ரெயின். அதாவது கம்யூட்டர்ஸ் நம்ம ட்ராவல் இது பண்ணுறதில்ல, டிரான்சிட் சிஸ்டம் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, மெட்ரோ ட்ரெயின் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம எழுதக்கூடிய டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸில் டிஎம்னு ரெண்டு ஆல்ஃபபெட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று டிரான்சிட் சிஸ்டம், இன்னொன்று மெட்ரோ ட்ரெயின். இன்னும் கொஸ்டின் முடியல.
ஆக்சுவலி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க 60% டிரான்சிட் சிஸ்டம் 40. ஏற்கனவே கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஓகே. இந்த 30-70 இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா 60-40ன்றது நம்ம அந்த ஃப்ரண்ட்டில் எழுதுவோம்ல டிஎம்மோட ஷேர்ஸ் மாதிரி அது. ஓகேவா? இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் % ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் டிரான்சிட் சிஸ்டம் ஆஃப்டர் 1 year? வாட் % ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வில் பி யூஸிங் டிரான்சிட் சிஸ்டம் இன் த லாங் ரன்? ஆஃப்டர் 1 year கேட்டதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆஃப்டர் 1 yearன்னு போட்டுட்டு ஒரு ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின் லாங் ரன்னு கேட்டிருக்கனால யூக்லிபிரியம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் டிரான்சிட் சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின் போட்டாச்சா? இப்போ கொஸ்டின் பார்ப்போம். இங்கே ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் டிரான்சிட் சிஸ்டம், அப்போ நான் என்ன லைன் ஃபில் பண்ண போகிறேன்? டீன்ற லைனில் 30% ஃபில் பண்ண போகிறேன். எதுக்கு நேராக ஃபில் பண்ணணும்? வில் ஸ்விட்ச் ஓவர் டு மெட்ரோ ட்ரெயின். அப்போ டீயில் எம்முக்கு நேராக நான் என்ன போடணும்? 0.30. ஓகேவா? போட்டிருக்கேன்னா டீன்ற லைனில் எம்முக்கு நேராக 0.30. and 70% will continue to use transit system. அப்படின்னா டீன்ற லைனில் டீக்கு நேராக 0.70 ஃபில் பண்ணியிருக்கோமா? டீயில் டீக்கு நேராக 0.70. நெக்ஸ்ட், ஆஃப் தோஸ் ஹூ யூஸ் மெட்ரோ ட்ரெயின் திஸ் இயர் அப்படின்னா எம்ன்ற லைனில் ஃபில் பண்ண போகிறோம். 30% will switch over to transit system. அப்போ இந்த 30 எதுக்கு நேராக போடணும்? டீக்கு நேராக போடணும். எம்ன்ற லைனில் அந்த 30% எதுக்கு நேராக போட்டிருக்கேன்? டீக்கு நேராக போட்டிருக்கேன். இங்கே எவ்வளோ சுவிட்ச் ஓவர்னு கொடுக்கவே இல்லை. ஓகேவா? மெட்ரோ ட்ரெயின் டிரான்சிட் சிஸ்டம்க்கு சுவிட்ச் ஓவர் கொடுத்துட்டாங்க. எம்முக்கு நேராக எவ்வளோன்னு கொடுக்கல. அப்போ நம்ம தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ஓவரால் பாப்புலேஷனோட பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? 60-40. அப்போ இந்த ஒன்று மட்டும்தான் நம்ம கொடுக்கலாம், மீதி 3மே கொடுத்துட்டாங்க. இது 0.3 இருந்தால் கண்டிப்பாக இந்த வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 0.7. 1 - 0.3 0.7. இப்போ ஏ எவ்வளோ %? 60%. போன சம் ஸ்டூடெண்ட், அதனால நான் அந்த எக்ஸாம்பிள் சம்மில் 60-40னே போட்டேன். இது பர்சன்ட் 0.60 0.40. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 0.60 × 0.7 + 0.40 × 0.3 0.60 × 0.3 + 0.40 × 0.7. இதை ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் 54.46ன்னு வரும். அப்போ பர்சன்டேஜில் போட்டால் 54% ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் டிரான்சிட் சிஸ்டம், 46% ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் மெட்ரோ ட்ரெயின். இப்போ அடுத்தது என்ன கேட்டாங்க? லாங் ரன். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? யூக்லிபிரியம். யூக்லிபிரியம்னா இங்கே எப்போதுமே நம்பர்ஸ் போடக்கூடாது. இப்போ நீங்கள் டிரான்சிட் சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின்னா டிஎம்னு கூட போட்டுக்கலாம். இங்கேயும் என்னன்னு போடலாம்? டிஎம்னு போடலாம். இல்லை ஏபின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. இஃப் யூ சேஞ்ச் த ஆல்ஃபபெட் ஆல்சோ நத்திங் ராங். ஓகே. ஸோ 0.7a + 0.3b = a. பிக்கு பதில் நான் என்ன போடுவேன்? 1 - a. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.7 - 0.3 என்ன வரும்? 0.4 + 0.4a இந்த பக்கம் வந்தால் -0.4a. அப்போ ஏவோட ஆன்சர் இங்கே 0.6 வரும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இங்கே வந்தால் டிவைட். அப்போ 50%. அப்போ 50% ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வில் யூஸ் டிரான்சிட் சிஸ்டம் இன் லாங் ரன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் ஏபிக்கு பதில் ஏ வர இடத்துல நீங்கள் என்னன்னு போட்டுங்க? டீன்னு போட்டுங்க. பி வர இடத்துல எம்முன்னு போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் ஏ வர இடத்துல டீனும் பி வர இடத்துல எம்முன்னு போட்டு எழுதுங்க. பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? டிரான்சிட் சிஸ்டம் மெட்ரோ ட்ரெயின் தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ டிஎம்முன்னே போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.3ல் கொஸ்டின் நம்பர் 1 2 பார்த்தாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.